ஆத்திகனும் நாத்திகனும். நண்பா, நீ கடவுளை நம்புபவனா? அப்படியானால் நீ ஒரு ஆத்திகன். நீ எந்த மதத்தைச் சார்ந்தவன்? இந்து மதமா, கிறித்துவ மதமா, முஸ்லீம் மதமா, சீக்கிய மதமா, புத்த மதமா, ஜைன மதமா, இல்லை இந்த மதமா அந்த மதமா? நண்பா, இன்பமாக வாழ வேண்டிய மனித சமுதாயம் ஏன் இப்படி பல்வேறு மதத்தில் பிரிந்து கிடக்க வேண்டும்? ஆத்திகனாகிய நீ ஒரு பெரிய பிரிவினைவாதி இல்லையா? கடவுளரின் பெயரால் நீ மக்களை பிரிப்பாய், மதத்தின் பெயரால் நீ மக்களை பிரிப்பாய், மத சின்னங்களின் பெயரால் நீ மக்களை பிரிப்பாய், சடங்குகள் சம்பிரதாயங்கள் பெயரால் நீ மக்களை பிரிப்பாய், மூட நம்பிக்கைகளின் பெயரால் நீ மக்களை பிரிப்பாய். ஆத்திகனாகிய உனக்கு நீ வணங்கும் கடவுள் மட்டுமே உயர்வானவன். நீ வணங்கும் கடவுள் மட்டுமே உண்மையானவன். நீ வணங்கும் கடவுள் மட்டுமே சக்தி வாய்ந்தவன். மற்றவர்கள் வணங்கும் மற்ற கடவுளரெல்லாம் தாழ்வானவர்கள், பொய்யானவர்கள், சக்தியற்றவர்கள். அப்படித்தானே? நீ மட்டுமே புத்திசாலி. நீ சொல்வது மட்டுமே சரி. நீ சொல்வதை மட்டுமே மற்றவர் கேட்க வேண்டும். வேறு யார் எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய். வேறு எந்த கடவுளரையும், வேறு எந்த மதத்தையும், எந்த மதத்தவரையும் நீ சகித்து கொள்ள மாட்டாய். மற்ற மதத்தவர் அனைவரும் உனக்கு எதிரிகள். கடவுளையே நம்பாத நாத்திகனும் உனக்கு எதிரி. உன் வார்த்தைகளை அவர்கள் மறுத்து பேசினால் திட்டுவாய், சண்டையிடுவாய், ஒழிக்க முயற்சிப்பாய். இதுதானே உன் எண்ணம், சொல், செயலெல்லாம். இப்படிப்பட்ட உன் எண்ணமே மத சண்டைகளுக்கு காரணம், மக்களுக்கிடையே சண்டைகளுக்கு காரணம். ஆத்திகனே, நீயும் நிம்மதியாக இருக்க மாட்டாய். நீ அடுத்தவனையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டாய். வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர், நாட்டுக்கு நாடு சண்டை வருவதும் உன்னை போன்ற ஆத்திகனாலேயே. இந்த உலகம் அமைதியை இழப்பதும் அழிவை சந்திக்கப் போவதும் ஆத்திகர்களாலேயே. இந்த உலகம் அமைதியை இழப்பதும் அழிவை சந்திக்கப் போவதும் ஆத்திகர்களாலேயே. ஆத்திகனே, கடவுளை நம்பும் நீ கொஞ்சமும் கடவுளுக்கு பயப்படாமல், கொஞ்சமும் மனசாட்சிக்கு பயப்படாமல் பொய் சொல்லுகிறாய், திருடுகிறாய், டௌரி வாங்குகிறாய், லஞ்சம் வாங்குகிறாய், இன்னும் என்னென்ன பாவங்கள் உண்டோ அவ்வளவையும் செய்கிறாய். இது எப்படி உனக்கு சாத்தியமாகிறது? எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு ஒன்றுமறியாத பாப்பா போல் உன்னால் எப்படி கடவுள் முன் நிற்க முடிகிறது? அர்ச்சனை செய்வதன் மூலம், தானம் செய்வதன் மூலம், குருக்களுக்கு தட்சணை கொடுப்பதன் மூலம் உன் பாவங்கள் எப்படி சரி செய்யப்படும்? குருக்களுக்கு தட்சணை கொடுத்தால் விபூதி, குங்குமம் கிடைக்கும், பூ கிடைக்கும். பாவ விமோச்சனம் எப்படி கிடைக்கும்? நீ உனது வெளி வேடங்கள் மூலம் உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய், உலகத்தையும் ஏமாற்றுகிறாய். வெளியில் பக்திமானாக, நல்லவனாக, தைரியமுள்ளவனாக நடிக்கும் நீ உண்மையில் ஒரு நடிகன், கோழை, பயந்தாங்கொள்ளி. உன்னை காப்பாற்றிக் கொள்ளவே நீ ஒரு மதத்தவனாக இருக்கிறாய். நீ ஒரு கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கிறாய். உனக்கு அடித்த மனிதனை பார்த்தால் பயம், அடுத்த மனிதனிடம் வெறுப்பு. அதற்காகவே நீ ஆத்திகனாகி இருக்கிறாய். நீ ஒரு சுயநலவாதி, பலனை எதிர்பார்த்தே எதையும் செய்பவன். நீ உனக்கும் நல்லது செய்யவில்லை, உலகுக்கும் நல்லது செய்யவில்லை, உன் கடவுளுக்கும் நல்லது செய்பவன் இல்லை. நீ நாத்திகனா? அப்படியானால் நீ கடவுளை நம்பாதவன். நீ உன்னை மட்டுமே நம்புபவன். நீ யாருக்கும் பயப்படாதவன்.
நீ உன் மனசாட்சிக்கு மட்டும் பயப்படுபவன். நீ வேதம் சொல்வதுபடி வாழாதவன். உன் அறிவும் இதயமும் சொல்லும்படி வாழ்பவன். ஐம்புலன்கள் உணர்த்துவதை மட்டுமே நம்புபவன். ஆத்திகர்கள் உன்னை கெட்டவன் என்று சொன்னாலும் இதுவரை எந்த கடவுளரும் உன்னை கெட்டவன் என்று சொல்லவில்லை. ஒரு பக்கம் பார்த்தால் நீ ஆத்திகர்களைப் போல் மக்களை கடவுள் பெயரால் பிரிப்பதில்லை. நீ மக்களை பகுத்தறிவு சொல்வதன்படி வாழச் சொல்பவன். நீ மக்களை சுயமரியாதையோடு வாழச் சொல்பவன். நீ மக்களை மூட நம்பிக்கைகளை விட்டு வாழச் சொல்பவன். மக்களை விடாமுயற்சியோடு உழைத்து வாழச் சொல்பவன். மக்களை ஏய்க்கும் சடங்குகளை விட்டு வாழச் சொல்பவன். மக்களை ஏய்க்கும் சம்பிரதாயங்களை விட்டு வாழச் சொல்பவன். கடவுள் காப்பார் என்று முடங்காதே என்று எடுத்துச் சொல்பவன். திறமையை வளர்த்து முன்னேறச் சொல்பவன். கடவுள் பெயரால் நடக்கும் அக்கிரமங்களை, ஏமாற்று வேலைகளை, மோசடிகளை ஒழிக்கச் சொல்பவன் இல்லையா? நாத்திகனுக்கு ஒரே எதிரி ஆத்திகன். நாத்திகன் அமைதியாகவே இருக்கிறான். அமைதியாகவே அவன் தன் வேலையை பார்க்கிறான். ஆத்திகர்கள் அவனை சீண்டாத வரை. சீண்டினால் அவன் அறக்கரை ஒழிக்கும் கடவுளாக அவதாரம் எடுக்கிறான். சம்ஹாரம் முடியும் வரை அவன் ஓய்வதில்லை. நீ யார்? மக்களை பிரித்து வேறுபடுத்தி அதில் குளிர்காயும் ஆத்திகனா? இல்லை, தன் காலில் நின்று சமுதாய நலனுக்கு உதவும் நாத்திகனா? யோசி. நீ அடிப்படையில் மனிதன். மனம் இதமானவனே மனிதன். மனித நேயமுள்ளவனே மனிதன். அன்பு காட்டுபவனே மனிதன். அடுத்தவனை நேசிப்பவனே மனிதன். நீ ஆத்திகனாகவும் இராதே, நீ நாத்திகனாகவும் இராதே. நீ மனிதனாக இரு. ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் இவ்வுலகு இயங்க முடியாது. எனவே நீ மற்றவர்க்கு உதவியாக இரு. யாருக்கும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் எந்த துன்பமும் தராதே. துன்பத்தில் இருப்போர்க்கு ஆறுதல் சொல். உன் இன்பத்தை பிறர்க்கு பகிர்ந்து கொடு. அது போதும். இதைவிட செய்வதற்கு வேறு உயர்ந்த செயல் இல்லை இவ்வுலக வாழ்வில். நிச்சயம் கிடைக்கும் நிம்மதி இப்புவியிலேயே. அறுபதாம் கல்யாணம். அறுபதே, நீ வந்ததும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? அறுபதாம் கல்யாணம்? 60 வயதானதற்கு ஒரு கல்யாணமா? இது எதற்கு? துன்ப சூழலில் உலகில் 60 ஆண்டு வாழ்ந்ததற்கு பாராட்டா? அப்படி என்ன இது ஒரு சாதனையா? 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஆலமரத்துக்கு பாராட்டு இல்லை. அழியும் இந்த உடல் உயிரை 60 ஆண்டு தாங்கியதற்கு ஒரு பாராட்டா? 60 ஆண்டுக்கு பாராட்டு என்றால் 60 முடிந்ததும் அரசு என்னை வேலையில் இருந்து ஓய்வு கொடுப்பதேன்? 60 இருமாந்து இருந்து விடாதே. 60க்கு நடந்தது போல் 70க்கும் கல்யாணம் நடக்கும் என்று 70 வரை இருக்க விரும்பாதே. பணியில் இருந்து இப்போதுதான் ஓய்வு பெற்றிருப்பதால் ஓரளவு பணம், ஓரளவு உடல் நலம், ஓரளவு உதவும் நிலை, ஓரளவு மரியாதை எல்லாம் இறையருளால் இன்று இருக்கிறது. இனி சம்பளம் இல்லை. கிடைக்கப் போவது ஓய்வூதியமே. எனவே 70 இந்நிலை தொடருமா? சொல்வதற்கில்லை. உடல் தளரும் முன்னே, உள்ளம் உடைந்து போகும் முன்னே, பணபலம் மரியாதை குறையும் முன்னே மகிழ்வுடனே மறைந்து போவதே நல்லது. எவ்வித சிரமத்தையும் படாமலும், எவ்வித சிரமத்தையும் பிறர்க்கு தராமலும்,
யமன் வந்து அழைத்துச் சென்றால் எவ்வளவு சுகமாயிருக்கும். எனவே என்னை அழைக்க வரும் யமதர்மராஜனே, தினமும் என் நிலைமையை பரிசீலனை செய். சரியான நேரத்தில் முடிவிடு. கணக்கு முடியும் நாளில் சுணக்கமின்றி விரைந்து வா. என் உடலின் ஆயுளை முடித்து என்னை உன்னோடு அழைத்துச் செல். நீ வரும் அந்நாளில் நான் அழமாட்டேன், அலறமாட்டேன், வரமாட்டேன் என்று அடம்பிடிக்க மாட்டேன். நான் உன்னோடு வருவதற்கு எந்நாளும் தயாராக இருப்பதால் உன்னோடு மகிழ்ச்சியாக வருவேன். அதனால் உனக்கு தயக்கம் வேண்டாம். பயனற்ற வாழ்வு தொடர்வதால் யாருக்கும் பயனில்லை. எண்ணெய் தீரும் முன்னே, திரி கருகும் முன்னே, இறைவன் எனும் பேரொளியே, இந்த சிறு ஒளியை எடுத்துக்கொள். இந்த சிறு ஒளி உன் பேரொளியில் கரைந்து போகட்டும். அது மீண்டும் தனியே இனி ஒளிவிட வேண்டாம். குறுக்கிடாதே, குறுக்கிடாதே. உலகம் ஒரு நாடக மேடை. இறைவன் உள்பட நாம் அனைவரும் நடிகர்கள். ஒவ்வொரு நடிகனும் அவரவர் பாத்திரத்திற்கேற்ப நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ, ஏழையாகவோ அல்லது பணக்காரனாகவோ, படித்தவனாகவோ அல்லது படிக்காதவனாகவோ, ஆத்திகனாகவோ அல்லது நாத்திகனாகவோ, ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அல்லது அழியாகவோ, நல்லது செய்யும் அரசியல்வாதியாகவோ அல்லது கொள்ளையடிக்கும் அரசியல்வாதியாகவோ, குடும்பத்தை மக்களை காப்பவனாகவோ அல்லது வீட்டையும் நாட்டையும் கெடுப்பவனாகவோ, நண்பனாகவோ அல்லது துரோகியாகவோ, நாட்டை காக்கும் வீரனாகவோ அல்லது நாட்டை கெடுக்கும் எதிரியாகவோ, நோயாளியாகவோ அல்லது மருத்துவராகவோ, அதிகாரியாகவோ அல்லது ஏமாளியாகவோ, திருடனாகவோ கொலைகாரனாகவோ, தொழிலாளியாகவோ அல்லது முதலாளியாகவோ, இப்படி அவரவர்க்கு கிடைத்த பாத்திரத்தில் அவரவர்க்கு தோன்றிய வகையில் அவரவர் பாத்திரத்திற்கேற்ப அழகாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த ஆத்மா அதன் விதிக்கேற்ப நடித்து கொண்டிருக்கிறது. நீ உன் பாத்திரத்தை மட்டும் உணர்ந்து நடி. நீ அடுத்தவன் நடிப்பை பார்க்காதே. அதை பற்றி விமர்சனம் எதுவும் செய்யாதே. அது உன் வேலையல்ல. யார் வழியிலும் குறுக்கிடாதே. யார் செயலையும் குறை சொல்லாதே. நடப்பதை அப்படியே விட்டுவிடு. குறை சொல்லும் உரிமையை யாரும் உனக்கு கொடுக்கவில்லை. எனவே யாரையும் குறை சொல்லாதே. எவர் வழியிலும் குறுக்கிடாதே. எல்லோரும் புத்திசாலிகள். எல்லோரும் தனக்கு பிடித்ததையே செய்கிறார்கள். தெரிந்தே செய்கிறார்கள். விளைவை அறிந்தே செய்கிறார்கள். எனவே அவர்கள் செயலை விமர்சிக்காதே. புத்திசாலிகள் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். எனவே யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. யாருக்கும் நல்லதை சொல்லாதே. உன் அனைத்து சொற்களும் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். உன் அனைத்து சொற்களும் அசட்டை செய்து புறக்கணிக்கப்படும். அறிவுரை சொல்வதும் குறுக்கீடே, நல்லது சொல்வதும் குறுக்கீடே. பார்த்தறிய விரும்பா மனிதன் பட்டால்தான் திருந்துவான். கேட்டறிய விரும்பா மனிதன் கெட்டால்தான் திருந்துவான். வருமுன் காக்கா மனிதன் வாழ்வில் விழுந்தால்தான் திருந்துவான். எனவே யார் வழியிலும் சொல்லாலோ செயலாலோ எதனாலும் குறுக்கிடாதே. எப்போதும் குறுக்கிடாதே. உன் சொல்லும் செயலும் அவருக்கு எதுவும் செய்யாது. ஆனால் அது உனக்கு கெடுதல் செய்யும். உன் நிம்மதியை பறிக்கும். உன் உறக்கத்தை இல்லாமலாக்கிவிடும். அடுத்தவன் வாழ்வில் மூக்கை நுழைத்தால் அதனால் நீ பெறப்போவது வருத்தம், துன்பம் மற்றும் அவமானம்தான். சாலையில் செல்லும் வாகனங்கள் ஒழுங்காக சென்றால் துன்பம் இல்லை.
ஒன்று அடுத்ததன் குறுக்கே சென்றால் விளைவது விபத்து மட்டும்தான். அதனால் எது நடந்தாலும் அடுத்தவர் வாழ்வில் மூக்கை நுழைக்காதே. அடுத்தவர்க்கு அறிவுரை சொல்லாதே. அடுத்தவனுக்கு நல்லது என்று நீ சொல்லும் அறிவுரை அவனுக்கு நல்லதாகத் தோன்றாது. அதனால் விளையப்போவது வெறுப்பு மட்டுமே. எனவே நீ உன் வேலையை மட்டும் பார். அடுத்தவன் உதவி ஏதும் கேட்டால் உன்னால் முடிந்தால் செய். நீ செய்யும் உதவியே உனக்கு இடைஞ்சலாக வராதவாறு பார்த்துக்கொள். வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்த கதையை மறந்துவிடாதே. உன்னால் உதவ முடியாவிட்டால் அதற்காக கொஞ்சமும் வருத்தப்படாதே. ஒவ்வொரு நடிகனையும் அவனவன் பாத்திரத்தின்படியே நடிக்க விடு. நீ குறுக்கிடாதே. யாருடைய வாழ்விலும் மூக்கை நுழைத்து யாருக்கும் உதவி செய்வதாக வாக்களித்து யாருடைய ஏழ்மையை பார்த்து இரக்கப்பட்டு நீ வம்பில் மாட்டிக்கொள்ளாதே. உன் வாழ்வை இழந்து வருந்திச் சாகாதே. குரங்குக்கு புத்தி சொன்ன தூக்கணாங்குருவி போல் அடுத்தவனுக்கு புத்தி சொல்லி அடுத்தவன் வாழ்வில் குறுக்கிட்டு அமைதியை இழக்காதே. அல்லல் பட்டு சாகாதே. பெண் ஒரு புதிர். பெண் வித்தியாசமான வேடதாரி. பெண் காம மனத்தை வீசும் மலர். அனைத்தும் உணர்ந்தவனுக்கு அவள் ஒரு ஆத்மா. ஆசை வயப்பட்டவனுக்கு அவள் ஒரு கவர்ச்சிக் கண்ணி. காசுக்கு காமம் பெறுபவனுக்கு அவள் ஒரு விலை மாது. பால் வேண்டும் குழந்தைக்கு அவள் ஒரு தாய். உறவு வேண்டும் கணவனுக்கு அவள் ஒரு மனைவி. அறிவுரை தரும்போது அவள் ஒரு மந்திரி. தவறை கண்டிக்கும்போது அவள் ஒரு ஆசிரியை. பாசமிகு பெற்றோர்க்கு அவள் அன்பு காட்டும் மகள். அன்பு காட்டுவதில் அவள் அகிலத்துக்கும் தாய். அவள் மிரண்டால் அவளே பத்ரகாளி. பெண் ஒரு மாபெரும் சக்தி. பொறுமையாயிருக்கையில் அவள் ஒரு அமைதியான கடல். பொங்கி எழுந்தால் அவள் ஒரு சுனாமி. அன்பால் அவளை ஆட்கொள்ளுதல் எளிது. ஆணவம் காட்டுபவனோ அழிவது உறுதி. பெண் ஒரு மாபெரும் புதிர். ஞானியும் மனிதனும். ஞானி தன்னை வான்வெளியில் தொலைத்துக் கொண்டிருக்கிறான் ஒளியை தேடி. மனிதனோ தன்னை பெண்ணின் தொடையிடையில் தொலைத்துக் கொண்டிருக்கிறான் இருளை தேடி. இருவருமே மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞானி உடலை மறந்து ஒளிமயமாகிறான். மனிதனோ உடலை இழந்து குழியில் மண்ணோடு மண்ணாகிறான். போலி துறவி. முற்றும் துறந்த துறவிக்கு மிகவும் பிடித்தது தொலைக்காட்சியில் முகம் காட்டல். ஊரெங்கும் தெருவெங்கும் பேருந்து மேளெங்கும் துறவியின் பெரிய முகம் பெரியதாய் தெரிய வேண்டும். பேனரில் விளம்பரம் முதல்வரை விட அதிக விளம்பரம். 3 நாட்கள் நேரடி தரிசனம். 10,000 பேருக்கு ஒரே சமயத்தில் தீட்சை. பசுமை புரட்சிக்கும் பள்ளி கட்டிடத்திற்கும் பக்தர்கள் தர வேண்டும் பல ஆயிரம் நன்கொடைகள்.
தங்குவதற்கு குளிர்சாதன அறை, பயணத்திற்கு குளிர்சாதன ஊர்தி, விரும்பும்போது இமயமலை பயணம், எதுவும் கேட்காமல் பணியாற்றும் பக்குவ சீடர்கள், ஆண்டுக்கு பலமுறை அயல்நாட்டு பயணம். எதுவும் இல்லா நிலையில்தான் எல்லையற்ற இறைவன் அருள் கிட்டும். எனவே ஆத்ம ஞானம் வேண்டுமென்றால் அனைத்தையும் என்னிடம் தந்துவிடு என உரைக்கும் துறவிக்கு ஏராளமான ஆசிரமங்கள். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் கெட்டுவிடும் என்பார்கள். அது மட்டுமல்ல, இத்தகைய போலி துறவிகள் புகுந்த பல வீடுகளும் கெட்டுப்போய் விட்டது நிஜம். இவர் தொடர்பால் பிரிந்த கணவன் மனைவிகள் பலர், உறவையும் உடைமைகளையும் இழந்த குடும்பங்கள் பல. அன்றைய துறவிகள் காட்டில் தவமிருந்தனர். அவர்களைச் சுற்றி மிருகங்கள் இருந்தன. இன்றைய துறவிகள் தவம் இருப்பதோ மாட மாளிகைகளில். அவர்களைச் சுற்றி ஆயுதந்தாங்கிய காவலாளிகள். ஆச்சரியமாக இருக்கிறது இன்றைய ஆன்மீகவாதிகளின் நிலை. இத்தகைய ஆசை அழியா துறவிகள், மனதை துறக்கா துறவிகள் அளிக்கும் தீட்சை பயன் தருமா? பணத்தில் புரளும் கோடீஸ்வர குருக்கள் சீடனின் பாவத்தை தீர்ப்பார்களா? சுகத்தில் வாழும் சுதந்திர குருக்கள் உண்மையில் சொர்க்கம் செல்வார்களா? பக்தையின் படுக்கையில் பரவசம் காண்பவர் பரமனின் திருவடி பெறுவார்களா? கலிகாலத் துறவிகள் சிலர் காமத்துப் பறவைகள். கவனமாயிரு பக்தா, கவனமாயிரு. பணத்தை கேட்கும் துறவிகள் உறவை பட்டன விட்டிடு நீ பக்தா, பட்டன நீ விட்டிடு. இருளில் வாழும் துறவியை பார்க்க நீ இல்லாளுடன் செல்லாதே பக்தா, நீ இல்லாளுடன் செல்லாதே. இல்லால் உனக்கு இல்லாமல் போக இருக்குது வாய்ப்பு பக்தா, உனக்கு இருக்குது வாய்ப்பு பக்தா. ஆசை விடாத மனித குருவால் அவலம் மட்டுமே மிஞ்சும். காமம் விடாத மனித குருவால் காமக்கனியே விளையும். அவர் கனிவாய் தோற்றம் தந்தாலும் கூட கருணை வளராது பக்தா, அங்கே கருணை வளராது பக்தா. இறைவன் தந்த இனிய வாழ்வை இனிமையாய் வாழ்வாய் பக்தா, நீ இனிமையாய் வாழ்வாய் பக்தா. இனிய பக்தா, நீ நல்லவன், யாருக்கும் கெடுதல் ஏதும் செய்யாதவன், எல்லோர்க்கும் முடிந்த உதவி செய்பவன், இன்பம் துன்பம் துறக்காதவன். உன்னை பெற்றோரையும் நீ பெற்றோரையும் அரவணைத்துக் காப்பவன். கடவுளர்க்கு ஆலயம் அமைக்க கை நிறைய பொருள் தருபவன். அடுத்தவரிடம் இருந்து அணுவளவும் பெற விரும்பாதவன். துறவிகளுக்கும் பொருள் தேவை தீர்ப்பவன் நீ. உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் நாட்டுக்காக, அடுத்தவர் நலனுக்காக ஓயாது உழைப்பவன் நீ. இப்படிப்பட்ட நீ உன் பற்றை மட்டும் விட்டுவிட்டால், உன் ஆசைகளை சீரமைத்து கொண்டால், சினத்தை தவிர்த்து செயல்பட்டால், ஆசைகளோடு அலையும் துறவிகளை விட நீ 1000 மடங்கு மேலானவன். நீ வேடமிட்ட பொய்த் துறவிகளை வணங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுள்ளே இருக்கும் இறைவன், உன் மனசாட்சியாக இருக்கும் இறைவன் உன்னை சரியாக வழிநடத்துவான். நீ மேலும் மேலும் உயர வழிகாட்டுவான். எனவே மறவாதே, போலிகள் வேடத்தில், பேச்சில், செயலில் நீ மதிமயங்கி உன்னிடம் இல்லாத ஏதோ ஒன்றை அவர் தரப்போவதாக எண்ணி உன்னிடம் இருப்பதையெல்லாம் அவரிடம் இழந்து விடாதே. அவரை அரசனாக்கி நீ ஆண்டியாகி விடாதே. மெய்ப்பொருள் காண விரும்பினால் நீ இப்பொய் குருவை நம்பாதே பக்தா, இப்பொய் குருவை நம்பாதே பக்தா. மெய்ப்பொருள் நாடும் பக்தா, மெய்குரு யார் என சொல்கிறேன் கேள். எதுவும் இல்லாத குருவே மெய்குரு. காசை தொடாத குருவே மெய்குரு. காவலுக்கு ஆளில்லாத குருவே மெய்குரு. மேடைக்கு அலையாத குருவே மெய்குரு.
வேடம் போடாத குருவே மெய்குரு, தன்னை காட்டிக்கொள்ளாத குருவே மெய்குரு, சீடர்களை சேர்க்காத குருவே மெய்குரு, பொய்க்கோவில் கட்டாத குருவே மெய்குரு, இருப்பிடம் இல்லாத குருவே மெய்குரு, இறை இருக்குமிடம் காட்டும் குருவே மெய்குரு, எளிமையான மௌன குருவே மெய்குரு, எதையும் ஏற்காத குருவே மெய்குரு, அன்பே உருவான குருவே மெய்குரு, ஆடம்பரம் இல்லாத குருவே மெய்குரு, எவ்விடமும் தோன்றும் குருவே மெய்குரு, எல்லோரும் விரும்பும் குருவே மெய்குரு, எல்லோரையும் சிவமாக உணர்பவரே மெய்குரு, பொருளேதும் கேட்காமல் அருளுபவர் மெய்குரு, நறுமணம் வீசும் பரு உடல் உடையவர் மெய்குரு, மெய்குருவின் நுண்ணுடலும் மனம் வீசும், மெய்குருவின் காரண உடலும் கூட மனம் வீசும், கண்ணை மூடினால் விழிக்குள் ஒளியாவார் மெய்குரு, சித்தம் சிவமாக இருப்பவரே மெய்குரு, ஊர் நாடு உலகம் சாதி மதம் மொழி மனிதர் தேவர் ஆத்திகர் நாத்திகர் பிராணிகள் பறவைகள் மலை மரம் என்ற எந்த பேதமும் அற்ற குருவே மெய்குரு, எவர் முன்னே நீ நிற்க அன்பு மழை பொழிகிறதோ, எவர் முன்னே நீ நிற்க ஆனந்தம் வருகிறதோ, எவர் பார்வை உன்னை இனிதாய் கவர்கிறதோ, எவர் பாதம் உன் சொர்க்க வாசல் ஆகிறதோ, அவரே நல்ல குரு, அவரே உனக்கு குரு. அத்தகைய மெய்குரு தரிசனம் கிடைத்தால் எல்லா இடத்திலும் இருக்கும் ஒன்றை உனக்குள் இருப்பதை உணர்த்திடுவார். உன்னிடம் உள்ளது தெரிந்த பின்னே உன் அறியாமை நீங்கும், ஆணவம் விலகும், அறிவு விழிப்புறும். அறிவால் நீ அறிவை அறிவாய், அறிவால் நீ பேரறிவை அறிவாய், பின் அறிவும் நீயே ஆண்டவனும் நீயே என்ற அழியாத உண்மை உணர்வாய். அந்த மெய்குரு சொல் கேட்டு நட. தாடி வளர்க்க வேண்டாம், காசாயம் கட்ட வேண்டாம், இருப்பதை இழக்க வேண்டாம், ஆசிரமம் போக வேண்டாம், புது கவலை சேர்க்க வேண்டாம். மெய் பொருள் தரும் மெய் உணர்வால் உன் மனைவி குழந்தைகள் மற்றவர் எல்லோருமே உனக்கு இறைவனின் தோற்றமாகத் தெரிவர். நீயும் உன்னை தெய்வமாக உணர்வாய். உன் குடும்பம் உலகம் அனைத்தும் ஒரே குடும்பமாக இறைவனின் குடும்பமாக தோன்றும். சுயநலம் நீங்கிய நிலையில் எங்கும் இன்பம், எல்லாமும் இன்பம். இன்பம் நிறைந்த சூழலில் குருவருளால் இறையருளால் இல்லறத்தில் இருந்து கொண்டே நீ இறைவனுடன் கலந்திடலாம். அவர் வழி நடப்பது உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது, உலகுக்கும் நல்லது. பொய் குருவை விட்டு நீங்கு, நல்ல மெய்குருவை தேடி நாடு. வாழ்கனி, விழிப்புணர்வோடு வளர்கனி. பற்றே ஓடிவிடு, பற்றே ஓடிவிடு. எனது எனும் பற்றே தயவு செய்து என்னை விட்டுவிட்டு ஓடிவிடு. உடலெடுத்து வந்தபோது வெறுங்கையோடு வந்தவன் நான். உடல் விட்டு நீங்கும் போதும் வெறுங்கையோடு செல்பவன் நான். இடையில் வந்து ஒட்டிக்கொண்ட நான் எனது என்ற இரு பேய்கள் என்னை ஆட்டி வைத்தது போதும். சர்க்குருவின் அருளால் அறியாமை நீங்க, மடமை நீங்க, இதுகாரும் என்னை வதைத்தது ஆணவமும் பற்றுமே என்று உணர்ந்தேன். அறிவு உணர்த்த ஆன்ம ஒளி விளங்க இனி மீண்டும் தவறு செய்யேன். என்னை பிடித்தழித்த ஆணவமே பற்றே என்னை விட்டு உடனே நீங்கிவிடு. இல்லையேல் காமனை எரித்த சிவத்தின் அருளால்
நானிலத்தில் உன்னை இல்லாது நான் எரித்திடுவேன். அன்பே வா. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். சிவத்தின் திருவடி தரிசனம் கிடைத்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். அன்பே, சிவமெனும் உண்மை புரிந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். அவனியும் சிவனும் ஒன்றெனத் தெரிந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். வெறுப்பெனும் இருள் என்னை நீங்கி மறைந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். சுயநலப்பேய் சிவ சுடரில் எரிந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். அன்பின் வெளிப்பாடு உறவாய் மலர்ந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். ஆன்ம ஒளி என் உள்ளே மிளிர்ந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். என் சீவன் சிவமான நிகழ்வு நிகழ்ந்தது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். அன்பே, நீ என்னை ஆலிங்கனம் செய்ததால் என் உடல் மறந்தது, உலகும் மறந்தது. உணர்வு அன்பால் ஒளிமயமானது. அன்பே, அழகாய் அனைத்தும் ஆனது. அன்பே, என்னை வந்து ஆலிங்கனம் செய். பாரிஜாதம் பாடம் சொன்னது. எங்கள் வீட்டுச் செடியில் பாரிஜாத மலர்கள் வெள்ளை வெளியேறென்று பூத்தன. பசுமையான செடியில் சிவந்த காம்புகளில் வெள்ளை பாரிஜாத மலர்கள். என்ன சுகந்தமான நறுமணம்! மலர்களை பறிக்க மனமில்லை. விட்டுவிட்டேன் செடியிலேயே. காலையில் பார்த்தால் நிலத்தின் மடியில் எல்லா மலர்களும் தனித்தனியாக வீழ்ந்து கிடந்தன, வாடிப்போய் வாசமின்றி. இதுதான் மலரின் வாழ்வா? அடுத்தவர் அதை பறிக்காவிட்டாலும், செடியிலிருந்து பிரிக்காவிட்டாலும் கூட கீழே வீழ்ந்து மாழ்வதுதான் அதன் தலைவிதியா? புரியவில்லை. செடியை பார்த்தேன். அதன் மலர்கள் அனைத்தும் அதை மறந்து போன சுவடு ஏதும் அதில் தெரியவில்லை. மீண்டும் புது மலர்களை மலர்விக்க அது தயாரானது. ஒரே ஒரு மலர் மட்டும் செடியில், அதுவும் என் கை கெட்டும் தூரத்தில், விட்டுவிட மனமில்லை. தொட்டேன். என் கைப்பட்டதுதான் தாமதம். அது என்னோடு வந்தது. மலரின் சிவந்த காம்பு செடியை விட்டு பிரிவதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாது மலரோடு என் கையில் வந்தது. செடியின் உறவை, செடியோடு கொண்டிருந்த பற்றை அது எப்படி அவ்வளவு சுலபமாக விட்டது? புரியவில்லை. கொய்த மலரை என் தலையில் சுட்டிக்கொண்டேன். பாரிஜாத மலர் எனக்கு பாடம் சொன்னது. வாழ்வின் முடிவில் எல்லோரும் நிலத்திலே. பற்றை எதிர்ப்பின்றி விலக்கிக் கொண்டால் மரணம் கூட அமைதியாக நிகழும். கண்ணோட்டம், தவறான கண்ணோட்டம். எல்லா பாவங்களும் மனிதனின் கண் பார்வையிலேயே தொடங்குகின்றன. திறந்த விழி என்னும் சன்னல் வழியே
மனம் காண விரும்புவதையே மனிதன் காட்சியாக காண்கிறான். பார்த்தல் என்பது கண் விழி காணும் அனைத்தையும் பார்த்தல். கவனித்தல் என்பது கண் விழி காணும் காட்சியில் ஒரு சிறு பகுதியை பார்த்தல். மனிதன் அனைத்தையும் பார்ப்பதில்லை, தான் காண விரும்புவதையே பார்க்கிறான். அதுவே மனிதனின் கண்ணோட்டம். மனிதனின் கண்ணோட்டம் சரியாக இருக்கிறதா? இல்லை என்பதே பதில். பொதுவாக மனிதன் தவறாகவே பார்க்கிறான். அவன் பார்க்க விரும்புவதையே பார்க்கிறான். நீரில்லா இடத்தில் கானல் நீரை பார்க்கிறான். கல்லால் செய்யப்பட்ட நாய் சிலையை ஒன்று நாயாக பார்க்கிறான் அல்லது கல்லாக பார்க்கிறான். நாயை காணும்போது அவன் கல்லை காண்பதில்லை, கல்லை காணும்போது அவன் நாயை காண்பதில்லை. மண்ணால் செய்யப்பட்ட யானை உருவை ஒன்று யானையாக பார்க்கிறான் அல்லது மண் உருவமாக பார்க்கிறான். யானையை காணும்போது அவன் மண் உருவை காண்பதில்லை, மண் உருவை காணும்போது அவன் யானையை காண்பதில்லை. பொன்னால் செய்யப்பட்ட நகைகளை ஒன்று நகையாக பார்க்கிறான் அல்லது பொன்னாக பார்க்கிறான். நகையாக காணும்போது அவன் பொன்னை பார்ப்பதில்லை, பொன்னாக பார்க்கும்போது அவன் நகையை பார்ப்பதில்லை. இதன் காரணம் என்ன? மனிதன் எதை காண விரும்புகிறானோ அதையே காண்கிறான். அவனால் உள்ளதை உள்ளபடி காண முடியவில்லை. அந்த திறமையை அவன் வளர்த்து கொள்வதில்லை. கோவிலில் கருவறையில் இருக்கும் சிலையை கடவுளாக காண்கிறான். அதே கோவிலில் வாசலில் இருக்கும் சிலையை துவாரபாலகன் சிலை என்கிறான். கோவில் வாசலில் நீண்டு கிடக்கும் கற்களை படிக்கட்டு என்கிறான். இவை அனைத்தும் வடிவம் தரப்பட்ட கற்களே. அடிப்படையில் அவை அனைத்தும் கற்களே. ஆனால் அந்த கற்களை அவன் கற்களாக பார்ப்பதில்லை. மனிதன் வெவ்வேறு பெயர்கள் தந்து வெவ்வேறு உருவமாக காண்கிறான். மனிதன் மனிதனையாவது சரியாக பார்க்கிறானா? இல்லை. மனிதனை கருப்பனாக அல்லது வெள்ளையனாக, ஒரு மதத்தவனாக, ஒரு இனத்தவனாக, ஒரு மொழி பேசுபவனாக, ஒரு நாட்டைச் சேர்ந்தவனாக, ஒரு தொழில் செய்பவனாக, ஒரு கட்சியைச் சேர்ந்தவனாக, பணக்காரனாக, ஏழையாக, அர்ச்சகராக, சாமியாராக, அதிகாரியாக, அரசியல்வாதியாக, பிச்சைக்காரனாக, இப்படி ஏதாவது ஒன்றாகத்தான் விரும்பியவாறு தான் விரும்பியவாறு மனிதனை பார்க்கிறானே தவிர மனிதன் மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை. மனிதன் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறான்? தாயும் தந்தையும் ஒரு பெண்ணை குழந்தையாக, மகளாக, பெண்ணாக பார்க்கிறார்கள். குழந்தைகள் ஒரு பெண்ணை தாயாக பார்க்கிறார்கள். கணவன் ஒரு பெண்ணை மனைவியாக பார்க்கிறான். வாலிப ஆண்கள் ஒரு பெண்ணை காம உணர்வூட்டும் அழகியாக ஏக்கத்துடன் பார்க்கிறார்கள். பெண்களோ ஒரு பெண்ணை ஒரு சகோதரியாக பார்க்கிறார்கள். யாரும் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக மட்டும் பார்ப்பதில்லை. மனிதன் ஒரு பெண்ணை தன் விருப்பப்படி தன்னுடன் தொடர்புபடுத்தியே பார்க்கிறான். மனிதன் தான் விரும்புவதை மட்டுமே பார்ப்பதை விட்டு நிதர்சனமாக பார்க்கத் தொடங்கினால் மாயை விலகும், உண்மை புரியும். உண்மை புரிந்த மனிதனுக்கு உலகை பற்றிய இருமை மாறும். இருமை நீங்கிய மனிதனுக்கு எல்லாம் மாறும், நன்மை சேரும்.
புதிய கோளறு பதிகம். புறப்படு நீ. கோளறு பதிகம் தந்த ஞானசம்பந்த தேவா போற்றி. சீவனுள் சிவம் இருக்க பயமேன், இனியெல்லாம் ஜெயமே. நமச்சிவாயம் அருகிருக்க நாள் ஏழும் நல்லவையே. தொடங்கிடு நற்காரியத்தை, தொடரும் உனை வெற்றி செய்தி. திசையெங்கும் நிறைந்திருக்கும் திருச்சிற்றம்பலம் அருகிருக்க திசைகளோடு கோள்களும் திருத்தமுடன் நலம் செய்யும். விண்வெளியில் சுழன்றோடும் கோள்களெல்லாம் சிவனருளால் தீமைதனை அவை விலக்கி பெருமைதனை சேர்த்துவிடும். ஐம்பூத கணநாதன் ஐயமின்றி துணையிருக்க பஞ்சபூதங்களும் பாரில் உனை காத்திருக்கும். இயற்கையாய் விரிந்திருக்கும் இறைவன் நம் அருகிருக்க இடி மின்னல் புயல் மழையும் இன்பமுடன் உனை காக்கும். உமாபாகன் துணையிருக்க உடல் நலம் சிறந்திருக்கும். வாதம் பித்தம் சிலேத்துமமும் வளமோடு நிறைந்திருக்கும். நந்தீசன் அருகிருக்க நம்முள்ளே நிறைந்திருக்க உனை காணும் தீயவர்கள் ஓடோடி போய்விடுவார். இதய கமலத்தில் ஈசன் நிறைந்திருக்க காட்டு விலங்கெல்லாம் காணாது ஓடிவிடும். ஒன்றே பலவாக உருவெடுத்து நிறைந்திருக்கு. உனக்காக உதவி செய்ய உலகமே இங்கு காத்திருக்கு. கோபுரத்து கலசமெல்லாம் கோவில் வாழும் தெய்வமெல்லாம் கை கொடுக்கும் துணைக்கு வரும். கருத்துடனே செயல்படு நீ. தாயறியா சூழில்லை, சிவமறியா நிகழ்வில்லை. தூயவா செயல்படு நீ, துணிந்து செயல்படு நீ. உலகமெல்லாம் நிறைந்திருக்கும் உயிருள்ள அணுக்களெல்லாம் உனை காக்கும். பயம் வேண்டாம், உயர்ந்தவனே புறப்படு நீ. நமச்சிவாயம் துணையிருக்கு, நல்லதே இனி நடக்கும். வெல்வதொன்றே உன் வேளை, வெற்றி செல்வா புறப்படு நீ. புதிய கோளறு பதிகம் நிறைவுற்றது. எந்நாளோ ஆன்ம ஒளியும் அகண்ட பேரொளியும் ஒன்றாக நான் காணும் ஒளிமிகு நாள் எந்நாளோ. மனையென்றும் துணையென்றும் மக்களென்றும் சுற்றமென்றும் மயங்குகின்ற நிலை மாறி மெய் துலங்கும் நாள் எந்நாளோ. பெருத்த மார்பும் பெண்ணின் குறியுமெனை வருத்தி மிரட்டாது விலகும் நாள் எந்நாளோ. பணத்தை தேடி தேடி பரிதவித்தோடி ஓடி முடிவின்றி ஓடும் ஓட்டம் முடிகின்ற நாள் எந்நாளோ. பாசமெல்லாம் நீங்க பெற்று பரமசிவன் திருவடி தன்னை மேவி இவன் பற்றி கொள்ளும் மேன்மை தரும் நாள் எந்நாளோ. உணவினை மலமேயாக்கி உலகினில் வாழ்தல் விட்டு உடல் கடந்த பேருண்மையை உணரும் நாள் எந்நாளோ. எடுத்ததற்கெல்லாம் என்னை நோக்கி எங்கிருந்தோ வரும் கோபம் அவனியில் என்னை நீங்கி அமைதி வரும் நாள் எந்நாளோ. பார்ப்பதுவும் கேட்பதுவும் பயமுறுத்தும் நிலை மாறி பரமசிவன் துணிவருளும் பலன் தரும் நாள் எந்நாளோ. கர்மவினை கைமேல் தந்த கவலையெல்லாம் என்னை வருத்தாது கவலை நீங்கி களிப்புடனே நான் காலம் தள்ளும் நாள் எந்நாளோ. யாருக்கும்
அடிமையாகாதே. எதையும் எதிர்பார்க்காதே. இலவசமாக எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். இலவசமாக எதிர்பார்ப்பது இழப்பை தரும். எல்லாவற்றிற்கும் பிறரையே அரசையே எதிர்பார்க்கும் தன்மானமற்றவர்கள், கையால் ஆகாதவர்கள், சோம்பேறிகள் அதிகம் பேர் வாழும் சமுதாயம் விரைவில் அடிமையாகும். முதலில் நம்மவர்க்கு அடிமையாகும். வரும் நாளில் நம்மவர் மூலமே அது வேற்றானுக்கு அடிமையாகும். இது நம் சரித்திரம் சொல்லும் உண்மை. எனவே மனிதா, விழிப்போடிரு. மனிதா, இப்போதாவது விழித்துக்கொள். உனக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொல்லும் எல்லோரிடமிருந்தும் விழித்துக்கொள். லாபம் ஏதுமின்றி எவரும் எதையும் எப்போதும் எவருக்கும் கொடுப்பதில்லை. உனக்கு இலவசமாக தரப்படுவது உனக்கு போடப்படும் தூண்டில். தூண்டில் புழுவுக்காக உயிரையே விடும் மீனைப் போல இந்த இலவசத்தை விரும்பி ஏற்றால் நீயும் உன் வாழ்வினை இழப்பாய். எனவே சிந்தி, உழைக்க தயாராகு. உன்னோடு சேர்ந்தோரையும் உழைக்க தயாராக்கு. இதை எல்லோர்க்கும் உணர்த்து. இலவசம் இலவசம் என்று உன்னை பாதி பிச்சைக்காரனாக்கி விட்டவர்கள் உன்னை கைவிடும் காலம் வெகு தூரம் இல்லை. உன்னிடம் இருக்கும் ஒரே சொத்து உழைப்புதான். அதையும் இழந்துவிட்டால் இலவசம் நின்று போகும்போது உயிர் வாழ உன்னிடம் எதுவுமே இருக்காது. நீ முழு பிச்சைக்காரனாகி முச்சந்திக்கு வர நேரலாம். எல்லா இலவச திட்டமும் கொடுப்பவனுக்கு பிழைக்கும் வழி, கொள்ளையடிக்க ஒரு நல்ல வழி. இலவச திட்டத்தில் பெறுபவன் பெறும் லாபத்தை விட கொடுப்பவன் பெறும் லாபம் அதிகம். உண்மை உணர்ந்து உயர்வடைவதும் உழைப்பை மறந்து உருப்படாது போவதும் உன்னிடமே உள்ளது. உன் முடிவிலேயே உள்ளது. உன் செயலிலேயே உள்ளது. என்னால் செய்ய முடிந்தது எல்லாம் இறைவா இவர்களை காப்பாற்று என்பதுதான். தெய்வம். பாறையை சிலையாக்கியது மனிதன். சிலைக்கு கோவில் கட்டியது மனிதன். கோவிலில் கருவறையை கட்டியது மனிதன். கருவறையில் சிலையை நிறுவியது மனிதன். சிலையை கடவுளாக்கியதும் மனிதன். தானே படைத்த, தானே கடவுளாக்கிய சிலையிடம் போய் நின்று கையேந்தி வேண்டுவதும் மனிதனே. சாலை விரிவாக்கம் வந்தது. அரசு இடத்தில் மனிதன் கட்டிய கோவிலை அகற்று என்கிறது அரசு. அரசு கடவுளின் வீட்டை, கோயிலை வேறு இடத்துக்கு போய்விடு, சாலை போட வழிவிடு, இல்லாவிட்டால் இடித்து விடுவோம் என்கிறது. சிலை வடிவ கடவுளுக்கு அங்கிருக்க உரிமை இல்லை. அவரால் அங்கிருந்து நகரவும் முடியவில்லை. இப்போதும் கடவுளின் சிலையை மனிதனே நகர்த்த வேண்டியிருக்கிறது. இப்படி கடவுள் சிலையை உருவாக்கும் பிரம்மனும் மனிதனே. கடவுள் சிலையை கோவிலில் காக்கும் திருமாலும் மனிதனே. கோவிலை இடித்து புதுப்பிக்கும் போது அழிக்கும் ருத்ரனும் மனிதனே. இப்படி மும்மூர்த்திகளின் பணி எல்லாவற்றையும் செய்யும் மனிதன் தன்னை நம்பாமல், தன் உழைப்பை நம்பாமல், தான் நம்புவதற்கு, தனக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு கடவுளை தன் உருவிலேயே தானே சிலையாக வடிவெடுத்தான். தன்னைப் போலவே தன் கடவுளரும் இருக்க வேண்டும் என விரும்பிய மனிதன் தனக்கு ஒரு வீட்டையும் தன் கடவுளுக்கு
கோயிலையும் படைத்தான். தானும் காதலித்தான். தன் கடவுளரையும் காதல் செய்ததாக கதை வடித்தான். தானும் திருமணம் செய்தான். தன் கடவுளர்க்கும் திருமணம் செய்வித்தான். தான் குழந்தை பெற்றதைப் போல கடவுளர்க்கும் குழந்தைகளை உருவாக்கினான். 2 திருமணம் ஆதரித்த மனிதன் கடவுளர்க்கும் 2 மனைவிகளை உருவாக்கினான். தான் குளிப்பதைப் போல கடவுளுக்கு அபிஷேகம் கற்பித்தான். தான் ஆடை அணிகலன்களை அணிவது போல கடவுளர்க்கும் ஆடை அணிகலன்கள் கொடுத்தான். தனக்கு விரோதிகள் இருப்பதைப் போல கடவுளர்க்கும் அசுரர்களை விரோதிகளாக்கினான். தான் சண்டை போடுவது போல கடவுளரையும் சண்டை போட வைத்தான். இப்படி மனிதன் தான் உருவாக்கிய கடவுளரையும் தன் விருப்பப்படியே உருவாக்கினான். மனிதன் உருவாக்கியதன் காரணமோ என்னவோ கடவுளரும் இப்போது கொள்ளை கொள்ளையாக பொருளீட்டுகின்றனர். நகையால் அலங்கரித்துக் கொள்கின்றனர். கோவிலை விரிவுபடுத்துகின்றனர். அலுவலகம் போல நேரத்திற்கு கோவிலை திறக்கின்றனர். நேரத்திற்கு கோவிலை மூடுகின்றனர். எல்லாவற்றிற்கும் கட்டணம் வசூலிக்கின்றனர். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் ஆசைக்கு பிறந்த மனிதனைப் போல எவனோ எப்படியோ யாரையோ ஏமாற்றி கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை உண்டியலில் போட்டாலும் அதை எதுவும் கேட்காமல் கடவுள் வாங்கிக் கொள்கின்றனர். பிறந்து இறக்கும் மனிதர்கள் செய்த கோவிலில் வாழும் கடவுளரும் மனிதர்கள் போலவே ஆசாபாசத்துடனே வாழுகின்றனர். அலுவலுக்குச் செல்லும் மனிதனைப் போல கோவிலை திறந்து கோவிலை மூடி கோவிலில் குறித்த நேரம் மட்டும் அலுவல் செய்து அருளும் கடவுள் அல்லலுற்ற மனிதனை எல்லா நேரமும் எப்படி காக்கும்? பூட்டிய கதவுகள் காக்கும் சிலைகள் புவியில் மனிதனை எப்படி காக்கும்? சொல்லுங்கள். கல்லை சிலையாக்கி சிலையை கடவுளாக்கி கடவுளை துணையாக்கிக் கொண்ட மனிதன் தெய்வமா? கோவிலுக்குள் இருந்து கொண்டு வந்து தருவோருக்கு காட்சி தரும் சிலை தெய்வமா? கடவுள் படைக்காவிட்டால் இந்த மனிதன் எப்படி வந்திருப்பான் என கேள்வி கேட்காதீர்கள். இந்த மனிதர்கள் படைக்காவிட்டால் கோவிலில் வாழும் கடவுளர்கள் எப்படி வந்திருப்பார்கள்? உங்களையே கேட்டு பாருங்கள். கடவுள் யார் என்ற உண்மை புரியும்.